நீங்களும் எப்பவுமே எங்களுடைய பார்ட்டை நீங்கள் எப்பவுமே கலந்துக்குவீங்க, அபுதாபிலேருந்து வருவீங்க இதுக்குன்ட்டு உங்களுடைய நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய இதுவும் பண்ணுவீங்க, எங்களுக்கு உங்களுடைய முடிஞ்ச உதவியும் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அந்த பிரியாணி வந்து சப்ளை பண்ணுவீங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அபுதாபிலேருந்து புதுமை தமிழ் ஃபவுண்டர். எங்கள் புதுசாக சொல்கிறதுக்கு வந்து தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. அந்த அன்னதானத்தை எவ்ரி இயர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இல்லாதவங்கன்னு இல்லாமல் எல்லாருமே நம்ம எல்லாருமே சமம் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். நான் இங்கே பார்த்த வரைக்கும் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் அப்படி எந்த பாகுபாடும் இல்லாமல் இவங்களுக்கு தான் இல்லாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்து நோன்பு திறக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். எல்லாருக்கும் மத்தியில் மனுஷங்க ஈவன் இந்தியன் நாடு கூட கிடையாது. எல்லாரும் சமம், எல்லாரும் மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மட்டும் மனசில் வச்சுட்டு எல்லாருமே சமமாக உட்காந்து அந்த நோன்பு திறக்கிறதுன்றது அவ்வளோ ஒரு அழகான மனசுக்கு வந்து ஒரு நிறைவான ஒரு விஷயம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமா என்னையும் வந்து இங்கே அவங்களோட அங்கமாக எவ்ரி இயர் கூப்பிட்டு நம்மளை வந்து இங்கே நோன்பு திறக்கிறதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. நான் ஒரு 12 வருஷமா நோன்பு வச்சுட்டு இருக்கேன். இன்னும் நோன்பு வச்சு தான் இங்கே வந்திருக்கேன். நோன்பு திறக்க போகிறேன். நானும் இங்கே கூட ஒவ்வொரு வருஷமும் இங்கே வந்து தான் 10 வருஷமா நோன்பு திறந்துருக்கேன். இந்த வருஷமும் ஃபுல்லாக நோன்பு வச்சிருக்கேன். இங்கே வந்து தான் இப்போ நோன்பு திறக்க போகிறேன். இங்கே வருதுன்றது எனக்கு வந்து அவ்வளோ ஒரு பிளஸிங்ஸ், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எவ்ரி இயர் வந்து நீங்கள் நான் என்னால் முடிஞ்ச அளவு மற்றவங்களை தொல்லை பண்ணாலும் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கோங்க. கடந்த சில வருஷங்களாக புதுமை தமிழ்ச்சி அமைப்பில் இருக்க நிறைய பெண்களும் வந்து அக்கா எங்களுக்கும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம், எங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னு ஒரு 3-4 வருஷம் முன்னாடி சின்ன ஒரு 6-7 பேர் சேர்ந்தாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த வருஷம்லாம் கிட்டத்தட்ட ஒரு 34-35 பேர் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். தனியாக பண்ணால் அது பெருசாக தெரியாது, ஒன்றா சேர்ந்து பண்ணுவோம்ல, அது ரொம்ப பெருசாக இருக்கும். அழகாக ஒன்றா சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்குமே ஒற்றுமை அப்படின்றது இந்த மாதிரி அவசரத்தாங்க அவருடைய இவங்களுக்கு வந்து அவருடைய சேவை பண்ணாங்க. இன்னைக்கு